என்னங்க, எப்படியோ ஷாப்பிங் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. ஷாப்பிங் எங்க முடிஞ்சது? கடையை சாத்த போறதுனால நீயும் உங்க அம்மாவும் கிளம்பி வந்தீங்க. கடையை ஓபன் பண்ணி வச்சிருந்தா எத்தனை நாள் இருப்பீங்களோ. இதுல ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சாம்ல. முடிஞ்சிடுச்சு. என்னங்க, ஏங்க எப்பவும் இப்படி சிடுமூஞ்சியாவே இருக்கீங்க? உங்களுக்கு நானும் எங்க அம்மாவும் எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் தெரியுமா? ஆஹா, இவ்வளவு நேரம் கடையில வெயிட் பண்ணி இருந்ததுக்கு ஏதாவது வெயிட்டா கொடுப்பாங்களோ? ஏங்க, நானும் எங்க அம்மாவும் இவ்வளவு நேரமும் சும்மா கடையில வேஸ்ட் பண்ணலைங்க. உங்க பிறந்த நாளுக்காக தான் உங்களை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக ரெண்டு பேருமா சேர்ந்து துணி எடுத்துட்டு இருந்தோம். நிஜமாவா? என் பிறந்த நாளுக்கா இவ்வளவு நேரமா ரெண்டு பேரும் சேர்ந்து துணி எடுத்துட்டு இருந்தீங்க? ஐயோ, உங்களை நினைச்சா என் கண்ணு கலங்குதே. இதுக்கெல்லாம் போய் ஏங்க கண்ணு கலங்குறீங்க? இது ஆனந்த கண்ணீர்மா, ஆனந்த கண்ணீர். ஐயோ மாப்பிள, இதுக்கே நீங்க இப்படி அழுதா எப்படி மாப்பிள? இன்னொரு விஷயம் தெரிஞ்சா நீங்க அழமாட்டீங்க, கண்ணீர் விட்டு கதறுவீங்க. அவ்வளோ மகிழ்ச்சியான விஷயம் சொல்ல போறேன், கேளுங்க. உங்க பிறந்த நாளுக்கு ஒரு ட்ரெஸ் இல்ல, 5 ட்ரெஸ் எடுத்திருக்கிறோம். 5ம் 5 கலர். ஐயோ அத்தை, நிஜமாவா சொல்றீங்க? என் மேல இவ்வளோ பாசம் இருக்கவங்கள இவ்வளோ நேரமா நான் திட்டிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. சீதா, நீ என்ன மன்னிச்சிடு சீதா. சரி சரி, என் பிறந்த நாளுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் காட்டுறீங்களா? ஏங்க இப்பவே அவசரப்படுறீங்க? வீட்டுக்கு போனதும் நானும் அம்மாவும் எல்லா கலர் ட்ரெஸ்ஸையும் உங்களுக்கு போட்டு காட்டிடுறோம். என்னது, ட்ரெஸ்ஸை போட்டு காட்ட போறீங்களா? ஏய், நீ என்ன சொல்ற? புரியலையே எனக்கு. மாப்பிள, இப்படிதான் உங்களுக்கு எதுவுமே புரியாத மக்காவே இருங்க. உங்க பிறந்த நாளுக்கு நான் 5 கலர்ல 5 சாரி, என் பொண்ணு 5 கலர்ல 5 சாரி எடுத்திருக்கோம். வீட்டுக்கு போனாதானே போட்டு காட்ட முடியும். சும்மா எடுத்து கட்டினா நல்லா இருக்குமா? அடி பாவிகளா, என் பிறந்த நாளுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கவா இந்த பில்டப் கொடுத்தீங்க? அட கடவுளே. ஏங்க, இதுல உங்களுக்கு சந்தோஷம் தானேங்க? ஆமா ஆமா ஆமா, சந்தோஷம் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரியுங்க உங்க நல்ல மனச. உங்க பிறந்த நாளுக்கு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம். பாத்தீங்களா அம்மா? பாத்தீங்களா என் புருஷனோட நல்ல குணத்தை? ஆமா சீதா, ஆமா. இவர் ஒரு தெய்வ பிறவி. இவர மாதிரி புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க? ஏய், அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டுங்களடி, அப்புறம் ஏண்டி இன்னும் அழுற? ஏங்க, நான் எதுக்கு அழுறேன்னு தெரியுமா? என் உசுறு திடீர்னு போனா கூட உங்க மடியில தாங்க போடும். ஏண்டி, ஏன் பிறந்த நாளுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுக்காம நீங்க 2 பேரும் ட்ரெஸ் எடுத்துட்டு உங்க மனசு கில்ட்டி ஆகாம இருக்க இப்படி ஒரு உருட்டு டயலாக்கா? அட ஏங்க இப்படி வெறுத்து பேசுறீங்க? நான் அப்படி என்ன பெரிய தப்பா பண்ணிட்டேன்? சாகும்போது என் மடியில தான் வந்து சாவேன்னு சொல்றல, எதுக்கு? போலீஸ் வந்து என்ன பிடிச்சிட்டு போறதுக்கா? ஆனா நீயும் உங்க அம்மாவும் நல்லா வருவீங்கடி. ஆஹா, எந்த வழியில போனாலும் மடக்கிறாரே. ஸ்டாப் ஸ்டாப், ஸ்டாப் பண்ணுங்க, வண்டியை ஸ்டாப் பண்ணுங்க. ஐயோ போலீஸ்! நாங்க கொஞ்ச நேரமா உங்க வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்க ரொம்ப அருமையா டிரைவிங் பண்றீங்க. போக்குவரத்து விதிகள் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க. சாலை பாதுகாப்பு வாரத்தை முன்னிட்டு உங்களை சிறந்த டிரைவரா தேர்வு பண்ணியிருக்கிறோம். உங்களோட வாகனம் ஓட்டுற திறமையை பாராட்டி இந்த 50,000 ரூபாய உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கிறோம். எடுத்துக்கங்க சார். ஆஹா, எப்படியாச்சும் இந்த பணத்தை வச்சு டிரைவிங் லைசன்ஸை வாங்கிடணும்டா. என்ன டிரைவிங் லைசன்ஸ் வாங்கணும் முணங்குற இந்த ஆளு?
ஐயோ சரியான மக்கு இந்த ஆளு. போலீஸ்காரங்கிட்டயா போய் டிரைவிங் லைசென்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க? சார் சார், சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க சார். அவரு கொஞ்சம் குடிச்சிட்டு உளர்றாரு சார். என்ன ட்ரங்க் அண்ட் டிரைவுமா? அட பாவிகளா! மாப்பிள, நான் அப்பவே சொன்னேன் திருட்டுக்கார எடுத்துட்டு வெளியில போக வேண்டான்னு. பாத்தீங்களா, இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டோம். என்னது காரும் திருட்டுக்காரா? 3 பேரும் இறங்குங்கம்மா வெளியில. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.